ஓகே, லாஸ்ட் வீடியோல GitHub ஆக்ஷன்னா என்ன? அது எதுக்கு CI/CD டூல்னு சொல்றாங்க? அண்ட் GitHub ஆக்ஷனுக்கும் ஜென்கின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்த்துட்டோம். இப்போ GitHub ஆக்ஷனை ரியலா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் ஜாவா அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனுடைய டெப்ளாய்மெண்ட்டை நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். அதாவது நம்ம பழைய வீடியோல பார்த்தோம். பில்ட் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, டெப்ளாய்லாம் பண்ணுவோம்ல. அதை தான் நாம இப்போ GitHub ஆக்ஷன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண போறோம். ஓகே, இந்த கோடை வந்து நான் லோக்கலில் செக் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ரிங் போர்ட் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த விஷயத்தை நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரிங் போர்ட் ஜாவா அப்ளிகேஷனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு பில்டு பண்ணி, அப்புறம் டெஸ்ட் பண்ணி, அப்புறம் வந்து டெப்ளாய் பண்ண போகிறேன். இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை மேனுவலாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்னோட அப்ளிகேஷனில் வந்து நான் மேவன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு மேவன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை ரன் பண்ணுறது மூலமாக நம்ம டெஸ்ட் கேஸை ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து ரன் ஆகி பாஸ் ஆயிருச்சு. இது சும்மா ஒரு டம்மி டெஸ்ட்டு தான். ஆக்சுவலி இந்த மேவனை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட்டு நான் ப்ரொசீஜர் என்னன்னு சொன்னால் தான் உங்களுக்கு நான் அடுத்து நம்ம ஆட்டோமேட் பண்ணும்போது புரியும். ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ஸ்ப்ரிங் போட் எனக்கு புரியலை, மேவன் புரியலை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மேவனை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட்டு எந்த விஷயத்தை நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட் கமாண்ட் ரன் பண்ணிட்டோம். டெஸ்ட் வந்து பாஸ் ஆயிருச்சு. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா பில்டு கமாண்ட் ரன் பண்ணுறேன். இப்போ மேவன் க்ளீன் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை ரன் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுவோம். நான் ரன் பண்ணுறேன். ஓகே, பில்டு சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ 2 கமாண்ட் ரன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதை வந்து டாக்கராக மாற்றி நம்ம வந்து டெப்ளாய் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒரு டவுட்டு. இப்போ இந்த விஷயத்தில் நான் ஆட்டோமேட் பண்ணணும்னு சொன்னேன்ல, இதை வந்து நான் GitHub ஆக்ஷன்ஸ்ட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அதை எப்படி சொல்லணும்னா, ஒரு ஃபைலில் நம்ம எழுதணும். அதாவது எப்பா GitHub ஆக்ஷன் தம்பி, நீ என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு நீ வந்து பில்டு பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைலில் அவன்கிட்ட எழுதி கொடுக்கணும். இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஒரு ஃபைல் ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபைலை கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன்ல, இதை வந்து நம்ம ரேண்டமாக எங்கேயாச்சும் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது உங்களோட ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டோடைய ரூட் டைரக்டரி மெயின் ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டரோட பேர் வந்து .github. ஓகேவா? இப்போ வந்து நம்ம .github அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஒர்க் ஃப்ளோஸ். நம்ம மெயின் ஃபோல்டருக்குள்ள .github, அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோஸ். இந்த ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ணுற ஃபைல்ஸ் மட்டும்தான் GitHub ஆக்ஷன் பார்ப்பான். GitHub ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும், எப்பா இந்த மாதிரி 2 ஃபோல்டர் இருக்கா அப்படின்னு பார்ப்பான். ஆமாம் இருக்குது, அதுக்குள்ளே ஃபைல் இருந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம என்னென்ன விஷயம்லாம் GitHub ஆக்ஷன் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். சரி, ஒரு ஃபைலு கிரியேட் பண்ண கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பில்ட் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா .yml ஃபார்மேட்டில் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒர்க் ஃப்ளோஸ் ஃபைலுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபைலில் தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேக் அண்ட் அப்ளிகேஷனை பில்டு டெஸ்ட் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு பிடிச்ச பேரை கொடுத்துக்க வேண்டியதான். நான் வந்து பேக் அண்ட் அப்ளிகேஷன் பில்ட் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரி, பேர் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த GitHub ஆக்ஷன் என்னென்ன ஜாப்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதை தான் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். இந்த ஜாப்ஸுக்குள்ளே தான் நெக்ஸ்ட்டு அவன் என்னென்ன ஜாப் பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு ஜாப் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது பில்டு பண்ணி டெஸ்ட் பண்ணுற ஜாப், சரிங்களா? ஸோ நான் வந்து பில்ட் அண்ட் டெஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஜாப் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டோம், பில்ட் அண்ட் டெஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம், GitHub ஆக்ஷன் வந்து ஒவ்வொரு ஜாபையும் அவன் தனியாக ஒரு VM கிரியேட் பண்ணி அவன் வந்து தனியாக ரன் பண்ணுவான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த தனியாக ரன் பண்ணுறான்ல, அந்த ரன் பண்ணுற இடத்துல நமக்கு என்ன OS வேணும் அப்படிங்கிறத சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சில கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கம்ப்யூட்டரில் ரன் ஆகிற மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கும். சில ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸில் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உபுண்டோவில் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஸோ அதை நம்ம எப்படி கொடுக்கலாம்னா ரன்ஸ் ஆன் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக நம்ம கொடுக்கணும். அதாவது நான் இந்த ஜாப் வந்து எங்கே ரன் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், உபுண்டு. ஸோ நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா உபுண்டு லேட்டஸ்ட், அதாவது என்னுடைய இந்த ஜாப் வந்து உபுண்டு வாய்ஸில் ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் ரன்ஸ் ஆன் அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் வேறு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெர்ஷனை கொடுக்கலாம், இல்லாட்டி விண்டோஸ் ஓஎஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி மேக் ஓஎஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன ஓஎஸ் கொடுக்குறோமோ அந்த ஓஎஸில் ஒரு ரன்னரை க்ரியேட் பண்ணி அந்த ரன்னரில் நம்மளோட ஜாபை ரன் பண்ணுவான். ரன்னர்னால் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்தோம். ஒரு சின்னதாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி நமக்காக ஒரு இடம் க்ரியேட் பண்ணி அதில் நம்மளோட ஜாபை ரன் பண்ணுவான். ஸோ நான் வந்து உபுண்டோ லேட்டஸ்ட் இருக்கிற ரன்னரில் ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜாபில் பார்த்தீங்கன்னா பல ஸ்டெப்ஸ் இருக்கும் கரெக்டாக. இப்போ என்னோடய ஜாப் பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் டெஸ்ட் ஜாப். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்க வாய்ப்பு இருக்குது. பில்டு ஒரு ஸ்டெப்பு, டெஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு, இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஜாப்லேயும். அதை நம்ம அடுத்து சொல்லணும். அதை தான் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கலாம். அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்புக்கு 2 விஷயம் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்புக்கு பேர் என்ன அப்படிங்கிற பேரை கொடுக்கணும். அடுத்து அந்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பில்டு பண்ணுற ஸ்டெப்பு கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நான் என்ன பேர் கொடுத்துருக்கேன்னா பில்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தான் இந்த ஸ்டெப்பில் உண்மையாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம பில்டு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், மேவனுக்கு பில்டு கமாண்ட் கொடுத்தோம் கரெக்டாக. அந்த கமாண்டை நான் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டு மூலமாக நம்ம ஒரு கமாண்டை ஒன்று கொடுக்கலாம். அதாவது நான் இங்கே ரன் பண்ணுறேன்னா கமாண்டு, இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஸ்பேஸ் விட்டு இங்கே போட்டுக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா என்னோடய ஜாபில் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குதுப்பா, அந்த ஸ்டெப்பு பேர் வந்து பில்டு பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப்பில் நீ என்ன பண்ணணும்னா இந்த கமாண்டை வந்து நீ ரன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை தான் ரன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ரன்னுக்குள்ளே நீங்கள் என்ன கமாண்டு கொடுத்தாலும் அந்த கமாண்டை வந்து அவன் ரன் பண்ணுவான். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஜாப். நம்ம வந்து சிம்பிளான ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்கோம். இன்னொரு ஸ்டெப்பு கொடுக்கணும்னு என்ன பண்ணணும், அடுத்து இன்னொரு ஸ்டெப்பு நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நேமு டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஸ்டெப்பில் நீ என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். என்னத்தை ரன் பண்ணணும், அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, மேவன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை நீ ரன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பக்காவாக ஒரு கோட் அடித்தாச்சு. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த ஜாப் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கோம்ல, இந்த ஜாப் வந்து அவன் எப்போ ரன் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரன் பண்ணணுமா, இல்லாட்டி நாம் போய் மேனுவலாக போயிட்டு ரன் பட்டன் அமுக்குவோனா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் கரெக்டாக. அதை நம்ம எங்கே சொல்லுவோம்னா அதை வந்து நம்ம ஆன் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக சொல்லலாம். அதாவது ஆன்னா எப்போ நான் இதை ரன் பண்ணணும். அண்ட் இதை வந்து மல்டிபிள் விதமாக நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் என்னோடைய ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணாலே இந்த கோடை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி எப்பா எல்லா கோடும் புஷ் பண்ணலாம் வேண்டாம், மெயின் பிரான்ச்சில் புஷ் பண்ணால் மட்டும் இந்த ஜாபெலாம் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். சில இதில் எப்போ நீ ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நானே மேனுவலாக போயிட்டு பட்டன் அமுக்கி ரன் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ட்ரிகர் மூலமாக இந்த ஜாபை நான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ட்ரிகர்ஸ். அந்த ட்ரிகரை நம்ம ஆன் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக நம்ம கொடுப்போம். ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா எப்போ நான் மேனுவலாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன சொல்லலாம்னா ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டு கொடுத்தா மேனுவலி ட்ரிகர்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட ஜாப் எப்போ ரன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், ஒரு ஜாபுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ டாப் டு பாட்டம் இந்த மொத்தமாக இருக்குல்ல, பேரில் இருந்து அது எப்போ ட்ரிகர் ஆகணும், அதில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஜாபில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நம்மள்கிட்ட வந்து இந்த கோடு வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. இதுதான் கிட்டப்பில் இருக்கிறது. கிட்டப்பில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம புதுசாக இப்போ க்ரியேட் பண்ணோம்ல இந்த GitHub.github அப்படின்ற ஃபோல்டர் வந்து இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் புஷ் பண்ணலை. சிவப்பு கலரில் அடிக்கிறான் பார்த்தீங்களா, அப்படின்னா நம்மள்ட்ட லோக்கலில் தான் இருக்குது. இதை வச்சு நம்ம புஷ் பண்ணணும். புஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் GitHub பார்ப்பான், எப்போ புதுசாக ஏதோ ஃபைல் வந்திருக்க, ஆமாம் இதில் GitHubக்கு தேவையான ஃபைல் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஆட்டோமேட்டிக்காக அதை பிக் பண்ணுவான்.
அதை நம்ம எங்கே பார்ப்போம்னா, இந்த ரெபாசிட்டரியில் ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குதா, இதில் தான் நம்ம போய் பார்ப்போம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. சரிங்களா? இது வந்து நமக்கு சஜஷன் கொடுக்குறான், இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு எந்த ஆக்ஷனுமே இல்லை. இப்போ நான் வந்து புஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். என்ன பண்ணுறேன்னா, புஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கிட்டப் ஃபைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணி புஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கே பேக் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணது வந்துட்டா கிட்டப்பு, ஒர்க் ஃப்ளோஸு, இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த ஒய்எம்எல் ஃபைல் வந்துருச்சு. இப்போ ஆக்ஷன்ஸில் போய் பார்ப்போம். ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி காமிச்சிச்சா, இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று காமிக்குது பாருங்கள். இப்போ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது, பேக் அண்ட் அப்ளிகேஷன் பில்ட் அண்ட் டெஸ்ட்டு. இதே பேர் தான் நம்ம இங்கே மேலே கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோவில் கொடுத்த நேமை வச்சு எடுத்துட்டான். சரிங்களா? இதை வச்சு ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கான். சரி, இதை கிளிக் பண்ணுவோம். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்னு போட்டிருக்கு, ஸோ நீங்கள் மேனுவலாக தான் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதை மேனுவலாக எப்படி ட்ரிகர் பண்ணுறது? இங்கே இருக்குது ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துட்டு, இங்கேயும் ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுங்க. கொடுத்தா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம். இங்கே தான் விஷயம் நடக்குது. சுற்றுறான் பார்த்தீங்களா? இங்கே தான் நம்ம எழுதின ஜாபு, பில்ட் அண்ட் டெஸ்ட் ஜாப், இங்கே அதே பேர் தான் கொடுத்துருப்போம். இந்த பேரில் வந்து ஒரு ஜாபு ரன் ஆகி ஃபெயில் ஆகிருக்கு. எதுக்கு ஃபெயில் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கொடுத்த நேமில் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவும் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே கொடுத்த ஜாபு பேரில் ஒரு ஜாபும் ரன் ஆகி ஃபெயில் ஆகிருக்கு. சரி, ஏன் ஃபெயில் ஆகிருக்கு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே 1 2 3 4 விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? செட்டப் ஜாப். ஃபஸ்ட்டு ஜாபுக்கு தேவையான விஷயம்லாம் செட்டப் பண்ணியிருக்கான். நான் சொன்னேன்ல, ஒரு ரன்னர் ஒன்று கிரியேட் பண்ணுவான், அதாவது நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு இடத்த ஒன்று ரெடி பண்ணுவான்னு சொன்னேன்ல, அதை தான் கிரியேட் பண்ணியிருக்கான். கிரியேட் பண்ணிவிட்டு சில விஷயம்லாம் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஜாபில் வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்கோம். கரெக்டாக? அந்த ஸ்டெப்பை தான் தலைவன் ரன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த ஸ்டெப்பில் நம்ம கொடுத்த கமாண்ட் என்னது? இந்த கமாண்ட் தான். அதை ரன் பண்ண உடனே ஒரு எரர் அடிச்சிருக்கு. ரன் ஆயிருக்கானா, கரெக்டாக ரன் ஆகி பில்டு ஃபெயிலுன்னு சொல்லிட்டு எரர் அடிச்சிருக்கு. என்ன எரர் சொல்லியிருக்கான்னா, எப்பா கோடே இல்லையப்பா, எதைப்பா நான் ரன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கான். ஏன் அப்படி கேட்கான்னா, நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்? இவன் தனியாக ஒரு ரன்னரில் வந்து நம்ம சொல்கிற கமாண்ட்ஸை ரன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த ரன்னரில் நம்ம கோடு எப்படி போகும்? நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்குல்ல, நம்மளோட ப்ராஜெக்ட் கோடு தேவையில்ல. இந்த கோடெல்லாம் இருந்தால் தானே நம்ம ரன் பண்ண முடியும் மேவன் பில்டு எல்லாத்தையுமே. நம்ம ஃபஸ்ட் எடுத்தவொன்னே என்ன பண்ணணும்னா, அந்த ரன்னரில் போயிட்டு முதல்ல நம்மளோட கோடை டவுன்லோட் பண்ணணும். அதாவது கோடை வந்து செக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த பில்டு கமாண்டு இதெல்லாம் ரன் பண்ணணும். ஸோ ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோடை வந்து செக் அவுட் பண்ணுறது. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிடுவோமா? ரொம்ப சிம்பிள் தான். புதுசாக ஒரு ஸ்டெப்பு ஆட் பண்ணுறோம். ஸ்டெப்பில் என்னது அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ரன் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன நம்ம கொடுக்கலாம்? கிட் செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது கோடை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அந்த கமாண்ட் இங்கே கொடுக்கலாமா? அப்புறம் அந்த ரெபாசிட்டரியோட யூஆர்எல் இப்போ இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிக்கிறோம். கரெக்டாக? சரி, இப்போ வந்து நான் வந்து நார்மலான ஒரு ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இவன் வந்து செக் அவுட் பண்ணிடுவான். யாருனாலும் என்னோட கோடை செக் அவுட் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு ப்ரைவேட் ரெபாசிட்டரி வச்சுருக்கேன்ப்பா, அப்போ எப்படி செக் அவுட் பண்ணுவான்? அவனால் செக் அவுட் பண்ண முடியாது. கரெக்டாக? ப்ரைவேட் ரெபாசிட்டரினா நமக்கு வந்து டோக்கன் கொடுக்குற மாதிரி இருக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டப் ஆக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்பா இவ்வளோலாம் ஏன்பா போட்டு கஷ்டப்பட்டு கிடக்கியோ, நான் வந்து ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அது மூலமாக நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது கிட்டப் ஆக்ஷன் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்காகவே நான் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கேன், இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான விஷயத்தெல்லாம் நாங்களே கோட் அடித்து வச்சுருவோம், நீங்கள் ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செக் அவுட் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம கோடை செக் அவுட் பண்ணுறது சொன்னான்ல, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஆக்ஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோடு வந்து செக் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை காப்பி பண்ணிக்கிறோம். இதுதான் இந்த செக் அவுட் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸு செக் அவுட்டுன்னு இருக்கா? இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு லைட்டாக குழப்பறமாக இருக்கும். இப்போ நான் நம்ம ரன் பண்ணால் புரிஞ்சிடும் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ பெரிய கோடு நான் கொடுக்கல. சரிங்களா? இதை தூக்கி விட்டுட்டு வெறும்ல இந்த ஆக்ஷன்ஸை மட்டும் கொடுக்குறேன். ஏப்பா இந்த ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இது வந்து கமாண்டு கிடையாது. கரெக்டாக? கமாண்டுக்கு தான் நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம ஆக்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, யூசஸ் அப்படின்னு சொல்லணும். யூசஸ்
அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டீங்கன்னா, எப்பா இந்த ஆக்ஷன யூஸ் பண்ணிக்கோ. நான் வந்து உனக்கு வந்து இப்ப கமாண்ட் தரல. கமாண்ட் தந்தா நம்ம ரன்னுன்னு குடுப்போம். கரெக்ட்டா? ரன்னுக்குள்ள இந்த கமாண்ட ரன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எப்பா இந்த ஆக்ஷன யூஸ் பண்ணிக்கோ. அவன் கோட் அடிச்சு வச்சிருக்கான். நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ GitHub Actions என்ன பண்ணுவான்னா, இந்த ஜாப ரன் பண்ணும்போது, இந்த ஸ்டெப் வரும்போது யூசர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ யூசர்ஸ் போட்டா என்னது? ஏதோ ஒரு ஆக்ஷன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆக்ஷனுக்கு என்ன கோட் இருக்கோ, அந்த கோட ரன் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா செக் அவுட் பண்ணிருவான். இத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இத டெஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப இந்த இதெல்லாம் நான் தூக்கி விட்டுறேன். சரிங்களா? இப்போதைக்கு மேவன் பில்டர் எல்லாமே வேண்டாம். ஸோ இத நான் தூக்கி விட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு கோட நான் செக் அவுட் பண்றேன். செக் அவுட் பண்ணிட்டு, செக் அவுட் பண்ண கோடு இருக்குதா அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்றேன். அது எப்படி வெரிஃபை பண்றதுன்னா, கோடு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் கிரியேட் பண்றேன். இது என்ன பண்ணும்னா, எல்எஸ் அப்படிங்கிற கமாண்ட ரன் பண்ணும். இந்த எல்எஸ் கமாண்ட் என்ன பண்ணும்னா, அந்த ஃபோல்டர்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஸ்டெப்ல கோட டவுன்லோட் பண்றோம். அப்புறம் கோடு இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். சரி, இத வந்து நான் புஷ் பண்றேன். ஓகே, கோட புஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக்ஷனுக்கு போயிருவோம். இங்க ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து மேனுவலா தான் ட்ரிகர் பண்ணணும். ரன் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. இத கிளிக் பண்ணி உள்ள போய் பார்ப்போம். பில்டு சக்சஸ் ஆயிருச்சு. என்ன பண்ணியிருக்கான்? இந்த பில்டுல வந்து வழக்கம் போல ஃபர்ஸ்ட்டு செட்டப் பண்ணியிருக்கான். அடுத்து கோட செக் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதில என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஆக்ஷன்ஸ ரன் பண்ணியிருக்கான். இது ரன் பண்றது மூலமா கோட செக் அவுட் பண்ணியிருக்காய்ங்க. அத நம்ம இதில வெரிஃபை பண்ணிருவோம். பார்த்தீங்களா? அடிச்சுட்டான் பாருங்க. எல்எஸ் நம்ம போட்டிருக்கோமா? போட்டதுனால அந்த ஃபோல்டர்ல இருக்கிற எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணியிருக்கான். இதுதான் நம்மள்ட்ட இங்கேயும் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சோர்ஸு, டாக்கர் ஃபைலு, ஹெல்ப்பு எல்லாமே இருக்குது பாருங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கான்னா, வெற்றிகரமா நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய கோட ரன்னர்ல வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மேவன் கமாண்டு இதெல்லாம் வெற்றிகரமா ரன் பண்ணலாம். அத நம்ம பார்ப்போம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? பழையபடி மேவன் கமாண்ட் ரன் பண்ண போறேன். இப்போ வந்து 3 ஸ்டெப் இருக்கு நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட்டு கோட செக் அவுட் பண்ற ஸ்டெப்பு, அடுத்து பில்ட் பண்ற ஸ்டெப்பு, அப்புறம் டெஸ்ட் பண்ற ஸ்டெப்பு. இப்போ இந்த கோட புஷ் பண்ணிருவோம். ஓகே, ஒரு வாட்டியும் நான் மேனுவலா போய் ட்ரிகர் பண்ணிட்டுருக்கேன் கரெக்ட்டா? இந்த ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச தூக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்பா மெயின் பிரான்ச்ல எவனாச்சும் புஷ் பண்ணா, நீ ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய ஜாப ரன் பண்ணிரு அப்படின்னு நான் சொல்லப் போறேன். அதுக்கு எப்படி சொல்லணும்னா, புஷ் அப்படின்ற ஈவென்ட். யாராச்சும் கோட வந்து புஷ் பண்ணாங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ளோவ நீ ரன் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இது போக எப்பா எல்லா பிரான்ச்லயும் புஷ் பண்ணாலே நீ ரன் பண்ண வேண்டாம். குறிப்பிட்ட பிரான்ச்சஸ் மட்டும் நீ வந்து புஷ் பண்ணா ரன் பண்ணு அப்படிங்கிறத வந்து பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். பிரான்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்ன பிரான்ச் அப்படிங்கிறத லிஸ்ட் நம்ம குடுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா, இப்போதைக்கு மெயின் பிரான்ச் மட்டும் குடுக்குறேன். நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதும் மெயின் பிரான்ச் தான். இங்க சைடுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மெயின் பிரான்ச்ல எவனாச்சும் புஷ் பண்ணான்னா, நீ ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, இந்த சேஞ்சஸையும் சேர்த்து போட்டு விட்டுருவோம். புஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடிச்சுட்டான் பாருங்க. நம்ம மேனுவலா ட்ரிகர் பண்ணல. இப்போ நான் இத ஓப்பன் பண்றேன். இப்போ பில்ட் அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஜாப் ரன் ஆகுது. எல்லாம் ரன் ஆகி சக்சஸ் ஆயிட்டானே. பில்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா ஏதோ டவுன்லோட் பண்ணியிருக்கான். மேவன் டிபெண்டன்சிஸ்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பில்ட் சக்சஸ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து டெஸ்ட் பண்ணிருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டெஸ்ட்டும் பாஸ் ஆயிருச்சு. ஸோ நம்ம வெற்றிகரமா நம்மளுடைய GitHub ஆக்ஷன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ற விஷயத்த வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய ரெபாசிட்டரியில யார் புஷ் பண்ணாலுமே தலைவன் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகி பில்டும் பண்ணிருவான், டெஸ்ட்டும் பண்ணிருவான். சரி, இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட்டை வந்து பில்ட் பண்றதுக்கு வந்து மேவன் அப்படிங்கிற டூல் தேவை. அப்புறம் ஜாவாவும் தேவை. இதெல்லாம் நம்ம எதுவுமே இன்ஸ்டாலும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. எப்படி இதெல்லாம் பாஸ் ஆகுது? சரி, இத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜாவா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி அவனுக்கு ஜாவா கிடைச்சது? சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 ஸ்டெப் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஜாவா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா இருக்குதான்னு பார்க்க போறோம். 2வது வந்து மேவன் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்னா, ஜாவா வெர்ஷன் அப்படிங்கிற கமாண்ட ரன் பண்றது மூலமா ஜாவா இருக்குதான்னு பார்க்க போறோம்.
மேவன் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் அப்படிங்கிற கமாண்ட் ரன் பண்ணுறது மூலமாக மேவன் இருக்கானா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நான் புஷ் பண்ணிட்டேன். ரன் ஆகுறான், கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா இருக்கியா அப்படிங்கிற ஸ்டெப்பை ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், ஜாவா வெர்ஷனுக்கு 17 அப்படிங்கிற வெர்ஷன் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. அண்டு மேவன் பார்த்தீங்கன்னா மேவனும் இருக்குது பாருங்கள், அப்பாச்சி மேவன் 3.9 அப்படிங்கிற வெர்ஷன் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சில ரன்னர்ஸ் இருக்கும். இப்போ உபுண்டு லேட்டஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் சில விஷயம்லாம் ப்ரீ இன்ஸ்டால் ஆகியே வந்திருக்கும். லைக் ஜாவா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கு, மேவனும் இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி சில விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ இன்ஸ்டால் ஆகி வரலாம். பட் இப்போ ஜாவா 17 தான் இருக்குது கரெக்டாக உபுண்டுவில். எனக்கு ஜாவா 17 வேணாம், எனக்கு ஜாவா 21 தான் வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மேனுவலாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு ஜாவா 21 தான் வேணும்னா என்னோட ரன்னரில் ஜாவா 21 இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, அதுக்கும் சில ஆக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம கூகுளில் போயிட்டு ஜாவா 21 ஆக்ஷன்ஸ் இப்படி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் வச்சுருக்கானுங்க. இது GitHub ஆக்ஷன் தான் வச்சுருக்கானுங்க. இதில் ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ண சொல்கிறான். அதாவது ஆக்ஷன்ஸு / செட்டப் ஜாவா வெர்ஷன் 6 என்ன சொல்கிறான்னா, இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று என்ன வெர்ஷனில் ஜாவா இன்ஸ்டால் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லணும். அப்புறம் என்ன டிஸ்ட்ரிபியூஷனில் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் சொல்லி இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த ஆக்ஷன் மூலமாக உங்களுடைய ரன்னரில் நீங்கள் கேட்குற வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கோடை செக் அவுட் பண்ண உடனே ஒரு ஸ்டெப்பு போடுறேன். என்ன ஸ்டெப்புனா, இன்ஸ்டால் ஜாவா 21 அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு போடுறேன். யூசர்ஸ் ஆக்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம யூசர்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ நான் அந்த ஆக்ஷனை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அடுத்து இந்த ஆக்ஷனுக்கு நான் சில இன்புட்ஸ் கொடுக்கணும். அதாவது என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணணும், அப்புறம் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம்ல, அதை வித் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக நம்ம கொடுக்கலாம். அதாவது நம்ம ஒரு ஆக்ஷன் யூஸ் பண்ணுறோம், அந்த ஆக்ஷனுக்கு சில எக்ஸ்ட்ராவாக சில இன்புட் நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா இந்த வித் மூலமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டிஸ்ட்ரிபியூஷனு, ஜாவா வெர்ஷனு, இது எல்லாமே அந்த ஆக்ஷனுக்குள்ளே அவங்க டிஃபைன் பண்ணது. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. இது இவங்க கொடுத்துருக்கிறத அப்படி யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, இங்கே இருக்கிறதே கொடுத்துருவோம். சரியா? ஜாவா வெர்ஷன் 21 அப்படின்னு நான் கொடுக்குறேன், 251 இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 17 இருந்துச்சு கரெக்டாக? ஸோ இப்போ நான் புஷ் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். புஷ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே ஜாவா 21 நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தோம்ல, அவன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். அடுத்து ஜாவா வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 21. ஸோ இதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக 17 இருந்துச்சு. நம்ம மேனுவலாகவே எனக்கு ஜாவா 21 தான் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அதை ஆக்ஷன்ஸ் மூலமாக இன்ஸ்டாலும் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பேசிக்கான விஷயம் எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேவனை பில்ட் பண்ணிட்டு ஒரு டாக்கர் இமேஜை கிரியேட் பண்ணி அதை டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ணி இவ்வளோத்தையும் நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோமா? ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே தூக்கி விட்ருவோம். தூக்கி விட்டுட்டு மேவன் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும், மேவனுடைய கமாண்ட் போட்டோம். ஆக்சுவலி இது மேவன் பில்டு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுற கமாண்டையும் போட்டு விட்ருவோம். சரி, இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டாக்கரை பில்டு பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பேர் என்ன கொடுத்துக்கலாம்னா, டாக்கர் இமேஜ் பில்டு. இந்த டாக்கரை பற்றி எனக்கு தெரில அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. சரிங்களா? இந்த இதில் நம்ம சிம்பிளாக 2 கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இமேஜ் பில்ட் பண்ணுற கமாண்டு, அப்புறம் பில்டு பண்ண இமேஜை நம்ம புஷ் பண்ண போகிறோம் அந்த கமாண்டு. ஸோ பில்ட் பண்ணுற கமாண்ட் ரொம்ப ஈஸி தான். நான் இதை எதில் புஷ் பண்ண போகிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் ஹப்பு நம்மள்ட்ட இருக்குது. அதில் சிம்பிளிஃபைட் பேக்எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ நம்ம இதில் நம்ம புஷ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த பேரில் நம்ம ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். டேக்
நம்ம GitHub ஆக்ஷன் மூலமா பண்றோம்ல. ஸோ வந்து நான் GitHub ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேக் குடுக்குறேன். சரிங்களா? ஸோ நம்ம இந்த பில்ட் கமாண்ட் மூலமா நமக்கு வந்து ஒரு டாக்கர் பில்ட் ஆயிரும். அடுத்து நம்ம புஷ் பண்ணணும். புஷ் பண்றதுக்கு வந்து நம்ம லாகின் பண்ணியிருக்கணும். சும்மா நம்ம டைரக்ட்டா யாருனாலும் புஷ் பண்ண முடியாது. ஸோ லாகின் பண்றதுக்கும் ஒரு ஆக்ஷன் வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, டாக்கர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் வச்சிருக்காய்ங்க. இதில வந்து நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்டு மட்டும் குடுத்தா போதும். குடுத்தா நம்ம லாகின் ஆயிரும். ஸோ நான் அத தான் இங்க குடுக்க போறேன். ஸோ நம்ம பில்ட் பண்ணிட்டோம். அடுத்து புஷ் பண்றதுக்கு முன்னாடி டாக்கர் லாகின் பண்ண போறோம். டாக்கர் லாகின். இதுக்கு வந்து நம்ம ஆக்ஷன் யூஸ் பண்றதுனால யூசர்ஸ் அப்படின்னு குடுத்து ஆக்ஷன் குடுத்தாச்சு. இப்போ இதில வந்து நம்ம வந்து சில விஷயம் குடுக்கணும். குடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வித் அப்படிங்கிற கீவேர்ட் மூலமா நம்ம குடுப்போம். கரெக்ட்டா? வித் நான் 2 விஷயம் நான் குடுக்க போறேன். ஒண்ணு வந்து யூசர் நேம். என்னோட டாக்கர் ஹப்போட யூசர் நேமு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட். ஓகே. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபைல வந்து நம்ம புஷ் பண்ணிருவோம் கரெக்ட்டா கிட்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம டைரக்ட்டா யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் குடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இப்போ நாளைக்கே வேற யாராச்சும் இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட நம்ம கிட்ல பார்த்தாங்கன்னா, அவங்க அத எடுத்து யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வேரியபிள்ஸ் இல்லன்னா சீக்ரெட்டான விஷயத்த ஸ்டோர் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது எப்படி போணும்னா, நம்மளுடைய ரெபாசிட்டரியில போயிட்டு செட்டிங்ஸ் போணும். இப்போ என்னோட பேக் எண்ட் ரெபாசிட்டரி இதில போயிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா, கீழ வந்தீங்கன்னா இந்த சீக்ரெட் அண்ட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்கும். இதையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா, இங்க வந்து நம்ம வந்து சீக்ரெட்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ்னா என்ன? சீக்ரெட்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட ரெபாசிட்டரிக்கு வந்து நான் புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். இந்த வேரியபிளோட பேர் என்னன்னா, டாக்கர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். இதில நான் அதோட வேல்யூவ குடுக்க போறேன். இந்த டாக்கர் யூசர் நேமுக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத குடுக்க போறேன். என்னோட டாக்கரோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளிபைட் தான். ஸோ நான் என்ன பண்றேன்னா, வேல்யூல வந்து சிம்பிளிபைட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள் பேர் வந்து டாக்கர் யூசர் நேம், அப்புறம் சிம்பிளிபைட். ஆட் குடுக்குறேன். ஸோ இங்க வேரியபிள் ஆட் ஆயிருச்சு. ஆனா உங்களுக்கு வேல்யூ வெளிய தெரியுது பாருங்க. இப்ப யூசர் நேமே நீங்க இப்படி குடுக்கலாம் பிரச்சனை இல்ல. பாஸ்வேர்ட குடுத்தா என்னத்துக்கு ஆவுறது? வர்றவன் போறவன்லாம் பார்த்துட்டு போயிருவான்ல. ஸோ அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க சீக்ரெட்டான விஷயத்த ஸ்டோர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட டாக்கர் பாஸ்வேர்ட நான் இங்க சேவ் பண்ண போறேன். இங்க நான் என்னோட வேல்யூ குடுக்குறேன். ஸோ என்னோட டாக்கர் பாஸ்வேர்ட போட்டு நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க வேல்யூ காமிக்காது. அண்ட் நீங்க எடிட் பண்ணா கூட உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூ காமிக்காது. நீங்க வேணா புதுசா வேணா ஆட் பண்ணு, பழைய இதெல்லாம் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவான். ஸோ இது வந்து சீக்ரெட்டான விஷயத்த வந்து நம்ம நம்பி இதில ஸ்டோர் பண்ணலாம். சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்வைரன்மென்ட் வேரியபிளும் கிரியேட் பண்ணிட்டேன். சீக்ரெட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். இத நம்ம வந்து நம்மளுடைய கோடுல யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வொர்க் ஃப்ளோல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத எப்படி யூஸ் பண்றதுன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டாலர் போட்டுட்டு கர்லி பிரேஸ 2 வாட்டி ஓப்பன் பண்ணி 2 வாட்டி குளோஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வேரியபிள எடுத்து இங்க யூஸ் பண்ண போறோம்னா, வேரியபிள்ஸ் டாட் அத தான் வேர்ஸ் டாட் அப்படின்னு நம்ம குடுக்கலாம். டாட் குடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோம்ல வேரியபிள். இங்க இருக்கா? அந்த வேரியபிளோடைய நேம காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிறணும். ஸோ இத ரன் பண்ணும்போது GitHub ஆக்ஷன் என்ன பண்ணுவான்னா, இந்த இடத்துல யூசர் நேம் என்ன குடுத்துருக்கான்னு பார்ப்பான். யூசர் நேம்ல கர்லி பிரேஸ் போட்டு வேர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேரியபிள்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேரியபிளுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிற வேல்யூ எடுத்து இந்த இடத்துல போட்டுக்குருவான். அதே மாரி தான் இங்க பாஸ்வேர்டுக்கும். பாஸ்வேர்டுக்கு வந்து சீக்ரெட்ஸ் டாட் அப்படின்னு போடணும். சீக்ரெட்ஸ் டாட்ன்னு போட்டு இந்த சீக்ரெட்டோட நேம் எடுத்து இந்த இடத்துல போடணும். இப்படி போட்டோம்னா, வேரியபிள்ல இருந்து யூசர் நேம் எடுத்துப்பான். சீக்ரெட்ஸ்ல இருந்து பாஸ்வேர்டை எடுத்து வெற்றிகரமா டாக்கர் லாகின் பண்ணுவான். பண்றானான்னு பார்ப்போமா? சரி நம்ம ஆக்ஷன்ஸ்ல போய் பார்ப்போம். பில்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாஸ் ஆயிருச்சு. பில்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போமா? டாக்கர் வந்து இமேஜும் பில்ட் ஆயிருக்கு. சக்சஸ்ஃபுல்லா டன்னுன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் லாகினும் பண்ணியிருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா, லாகின் சக்சீடட்ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணி லாகின் மட்டும் பண்ணியிருக்கோம். புஷ் பண்ண மறந்துட்டோம். அந்த இதையும் ஆட் பண்ணிருவோம். அது ஒரு ஸ்டெப்பு. சரிங்களா? நேமு டாக்கர் இமேஜ் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு. இது வந்து ரன்னே நம்ம பண்ணிருவோம். நம்ம டைரக்ட்டா கமாண்ட் மூலமாவே ரன் பண்ணிரலாம். என்ன பண்ண போறோம்னா, டாக்கர் புஷ் அப்படின்னு போட்டு
இந்த இமேஜோட நேமை நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பில்ட் ஆகுது. அந்த பில்ட் ஆன இமேஜ் வந்து இது வந்து புஷ் பண்ண போகுது. சரிங்களா? இப்போ நான் இந்த கோடை நான் புஷ் பண்ணுறேன். ஸோ நான் கோடை புஷ் பண்ணிட்டேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இமேஜ் டன் ஆயிருச்சு. லாகின் ஆயிருச்சு. புஷ் ஆகுது. ஸோ வெற்றிகரமாக புஷ்ஷும் பண்ணிட்டான். செக் பண்ணி பார்த்துருவோமா? இவங்க பார்த்தீங்கன்னா எந்த இமேஜும் இல்லை. நம்ம போய் பார்ப்போம். அடிச்சான் பாருங்க. லெஸ் தென் அ மினிட்ல வந்து GTA அப்படிங்கிற டேக்ல வந்து ஒரு இமேஜ் புஷ் ஆயிருச்சு. ஆக்சுவலி இந்த இமேஜை வந்து நம்ம ஆட்டோமேஷன் மூலமாக புஷ் பண்ணியிருக்கோம். பில்டு டெஸ்ட்டு மட்டும்தான். பில்டு பண்ணி ஒரு டாக்கர் இமேஜ் பண்ணி புஷ் பண்ணுற வரைக்கும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் டெப்ளாய் பண்ணணும். அந்த போர்ஷனை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.